أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب أدخلني مدخل صدق آخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفر للأنصار والمهاجر. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அவர்களின் உன்னதமான வாழ்க்கை என்பது எப்போதெல்லாம் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்மையே மகிழ்ச்சிப்படுத்துகிறது. அவர்களின் மீளாது வரும் என்றாலே ஒரு சந்தோஷம் நம்மை அறியாது பிறக்கிறது. காரணம் உங்களுக்கு புரிய வேண்டுமே. நம் அத்தனை பேர்களின் மகிழ்ச்சியே தன் நோக்கமாக வைத்திருந்தார்கள். நம் எல்லோருடைய மகிழ்ச்சியும் தான் நபியின் நோக்கம். அல்லாஹ் அதற்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் அவங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறார். நல்லதுக்கு கூலி நல்லது தானே. அல் ஜஸாவுல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். நம்ம நல்லது செய்தால் நல்லதே கூலிங்கிறான் அல்லாஹ். நாம எல்லாருமே மகிழ்ச்சியா வாழணும் நினைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை நினைச்சு உலகமே மகிழ்ச்சி அடைய வைத்தாங்க. அவர்களின் பேரிலே நமக்கு சொல்லி வார்த்தைகள் இல்லை. என்ன மகிழ்ச்சி, எப்படி மகிழ்ச்சி. பிள்ளைகளில் இருந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த புனிதமான பிறந்த நாளை நினைத்தால், அன்றைக்கு எங்க பகுதியிலெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. சின்ன பிள்ளைகளும் வீதிகளிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்பாடி கொண்டு போவார்கள். சின்ன பிள்ளைகளும் ஸலவாத் ஓதி கொண்டு போவார்கள். எனவே ஒரு பாக்கியம் நிறைந்த மகிழ்ச்சியான தருணம் தான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் நினைத்து பார்க்கிற தருணம். அவர்களின் வாழ்க்கையில் இரண்டு பகுதி. ஒன்று மக்கா வாழ்க்கை, நேற்றைய தினம் அது குறித்து இங்கே பேசினோம். இன்னொன்று மதீனா வாழ்க்கை. மக்கா வாழ்க்கை ஒரு பக்கம், மதீனா வாழ்க்கை இன்னொரு பக்கம். ரெண்டையும் ரெண்டு பக்கத்தில் வைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மதீனா வாழ்க்கை ஒரு அற்புதம். அந்த பயணத்தில் இருந்தே அற்புதம்.
மதீனாவை நோக்கி வல்லல் நபி புறப்படுகிறார்கள் இல்லையா, ஹிஜ்ரத் பயணம். அங்கிருந்து எல்லாமே அற்புதமாகவே அமைத்தான் அல்லாஹ். கேட்டாலே ரசிக்கிற அளவிற்கான அந்த மதீனாவினுடைய பயணம், பெருமானாரினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கை ஒரு நிம்மதி தழும்பிய வாழ்க்கை. ஒன்றையும் ஞாபகம் வைக்க வேண்டும், எத்தனையோ போர்க்களங்கள் மதீனாவிலே வைத்துதான் நடக்கிறது. ஆனால் எந்த ஒன்றும் நிம்மதியை கெடுக்கவில்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மங்களமான நிகழ்வு அனைத்துமே மதீனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் திருமணங்கள், அன்னை அப்சாவை நிக்கா செய்வதாகட்டும், ஜைனபை, அன்னை மைமூனா, இப்படி ஒரு பெரிய பட்டியல். அன்னலாரினுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே மதீனாவை கொண்டே துவக்கமாகும். அன்னை ஆயிஷாவோடு அன்னலார் வாழ்க்கையை துவங்கிய காலம் மதீனாவின் காலம். அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாக மதீனாவினுடைய தருணம். ஆயிரம் ஆயிரம் சமூகத்தை வழி நடத்துகிற மிகப்பெரிய நசீபுகள் எல்லாம் மதீனா. எல்லாவற்றுக்கும் மேலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய தலைவர் என்று தீர்மானிக்கிறார்கள். உலகத்தினுடைய வல்லரசுகளுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். பாராசீகத்திற்கு கடிதம், ரோம் மன்னருக்கு கடிதம். பெருமானாருடைய மகத்தான் அந்த மதீனா வாழ்க்கையில் அபிசீனிய மன்னருக்கு கடிதம், காருண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய மாபெரிய தலைவர்களுக்கெல்லாம் அவர்களை அல்லாவின் பக்கம் அழைப்பு கொடுத்து அல்லாவின் நினைவை ஊட்டி தன் தொடர்பை உண்டாக்குவதற்கான கடிதங்கள். உலகமே வியந்து போகிறது. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் துணிச்சலோடு யாரும் கடிதம் எழுத முடியாது. கடிதம் எல்லாம் அங்க போய் சேரவும் செய்யாது. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் அன்னலாரின் கடிதம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அனைத்து கடிதங்களும் அவர்களினுடைய நாடாளுமன்றத்தில் படிக்கப்பட்டது. அந்த அரசர்களுக்கு முன்னால் அது படிக்கப்படுகிறது. அதிலே பல பேர் அந்த கடிதம் அவர்களை வியக்குகிறது, ஆச்சரியப்படுகிறார்கள். சத்தியமானது நபியின் வாழ்க்கை என்கிறார்கள். அவர்கள் அழைப்பு சரியானது என்று சொல்கிறார்கள். பல பேர் பெருமானாருக்கு அன்பளிப்புகளை அனுப்பி வைக்கிறார்கள். பல பேர் பெருமானாரின் அந்த கடிதத்துக்கு முன்னால் நபி அவர்களை கொண்டு ஈமான் கொள்கிறார். அந்த நாடு ஈமானை நோக்கி புறப்படுகிறது. எனவே துவக்கம் இந்த பயணம் ஹிஜ்ரத்தை கொண்டு. நடப்பு அனைத்தும் ஆச்சரியம். ஹிஜ்ரத்தின் பயணத்தில் நடந்த ஆச்சரியங்களை இங்கே சொல்வதற்கு அவகாசம் குறைவானது. அன்னலார் சித்திகுல் அக்பரோடு அந்த பயணம். திங்கள் கிழமை நபியின் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் என்றே நான் சொல்ல வேண்டும். மறக்க முடியாத நாள் திங்கட்கிழமை. திங்கள் தான் பெருமானார் மண்ணில் பிறக்கிறார்கள். திங்கள் கிழமை தான் நபியாக ஆக்கப்படுகிறார்கள். திங்கள் கிழமை தான் ஹிஜ்ரத்தை துவக்கிறார்கள். திங்கள் கிழமை தான் அன்னலார் மதீனா உள்ளே வந்து நுழைகிறார்கள். திங்கட்கிழமை தான் அன்னலாரின் உலகத்தினுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். எல்லாமே திங்கட்கிழமை. நம்ம நினைச்சுன்னா அப்படி செய்ய முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டார். என்னன்னு, செவ்வாய்க்கிழமை பிறந்துட்டேனே. எல்லாம் திருக்குரிய நாளுங்கிறாங்களே, செவ்வாய்க்கிழமை நான் பிறந்தேன், எதுவும் மாத்தி அமைக்க முடியுமான்னு. என்ன மாற்ற முடியும்? பிறந்த தேதி மாற்றவா முடியும்? நான் திங்கக்கிழமை பிறக்கணும் ஆசைப்பட்டேன், அதெல்லாம் நம்ம கையில இல்லை. சாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பெருமானார் 63 வயசு வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அந்த நசீபை பல பேருக்கு கொடுத்தான். அபூபக்கர் சித்தீக் 63 வயசு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு பெரிய கூட்டம் 63ல மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்? பெருமானார் வாழ்ந்த காலம் 63. ஆனால் முஆவியா அவங்க சொன்னாங்க, ரசூல் 63, இன்ஷா அல்லாஹ் நானும் ஆசைப்படுகிறேன் 63 என்றார்கள். ஆனா அவங்க 63ல மௌத்தாகல, வஃபாத் வரல. 63 வயது பல பேர் விரும்பப்பட்டாங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, நம்ம திங்கக்கிழமை பிறந்திருக்கலாமே, திங்கக்கிழமை மௌத்தாகலாமே. அது நம்ம கையில இல்லை. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்படி அடுக்கா கொடுக்கிறான். எல்லாமே அவர்களை நோக்கி நடந்த காரியங்கள் எல்லாம். ஒரு கட்டத்துல பெருமானார் புதன்கிழமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. புதன்கிழமை அன்றைக்கு எந்த காரியம் ஆரம்பிக்கப்படுமோ அந்த காரியம் பரக்கத்தானதுன்னாங்க. புதன்கிழமை ஆரம்பிக்கப்படும் எந்த காரியமோ அந்த காரியம் சக்சஸா, பரக்கத்தா. அதனாலதான் நம்ம பாடங்களை எல்லாம் கல்லூரிகளிலே ஆரம்பிக்கிற போது
புதன்கிழமை ஆரம்பிக்கும். மார்க்க கல்வியினுடைய நிறுவனங்கள் எல்லாம் பாடத்தை புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த காரியம் ரசூல் சொல்வார்கள், மாமின் அமரின் புதி அபியோமில் அர்பா, புதன்கிழமை ஆரம்பிக்கப்படும் காரியம் அது பரக்கத்தான காரியம். நிறைய முன்னாள்லாம் கல்யாணங்கள்லாம் அப்படி நடந்துச்சு. இப்ப எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பிக்சட் ஆகி போச்சு. எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை. இங்க நம்ம ஃபங்க்ஷனும் சரி, எல்லா ஃபங்க்ஷனும் காரணம் எல்லாத்துக்கும் அது லீவு காலங்களாக ஆகி போயிருக்கு. ஆனா புதன்கிழமைக்கு என்று ஒரு பெரிய பரக்கத்து இருக்கு. இங்கே ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகத்துவம் நிறைந்த மதீனா வாழ்க்கை ஹிஜ்ரத்தில் இருந்து துவக்கமாகிறது. பெருமானார் மக்காவில் இருந்து அந்த உன்னத பயணம் ஹிஜ்ரத். அபூபக்கர் சித்தியக்கோடு வருவார்கள். வர்ற வழியில பெருமானாருக்கு கொஞ்சம் தாகம் இருக்குது, ஏதாவது குடிக்கலாமே எங்கேயாவதுன்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. வழி நெடுக அங்க ஒரு கூடாரம் இருந்துச்சு. அந்த கூடாரத்துல போய் ஏதாச்சும் இருந்தா சாப்பிடும். ரெண்டும் வர்றாங்க. அன்னை உம்மு மாபத் அப்படிங்கிற பெண்மணியினுடைய கூடாரம். அந்த கூடாரத்துல ஏதாவது ஆடு மாடு இருந்தா பால் கறந்துக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, இங்க ஒண்ணுமில்ல, ஒரு ஆடு நிக்கிறது, அது மெலிஞ்ச ஆடு, வயசான ஆடு, அது பால்லாம் இல்லை அப்படின்னா. சர்க்காரு கேட்டாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க கறந்துக்கிறோமே. நாங்க அனுமதி கொடுத்தா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி மெலிந்து போன ஆடு, முடிஞ்சு போன ஆடு, அது உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. சர்க்கார் வாங்கினாங்க, அந்த ஆட்டை பிடிச்சாங்க, பிஸ்மி சொல்லி கறக்குறாங்க. பால் அவடு பாத்திரம் நிரம்பி போச்சு. தாகம், கடும் தாகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பழக்கம் நம்ம படிச்சுக்கிறோம். அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாமே பாடத்தை தருகிறது. பால் நிறைய கறந்து அந்த தாகத்துல தான் குடிக்கல. அபூபக்கர் நாயகத்தை குடிக்க கொடுக்கல, அந்த அம்மாட்ட கொடுத்து நீங்க குடிங்கன்னா. யாருக்கு? அந்த அம்மா சொன்னாங்க, சீதேவிகளை, நீங்க தானே பசியோட தாகத்தோட வந்திருக்கீங்க. இல்லம்மா, முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். அந்த அம்மா அவ்வளவு பால் பார்த்ததே இல்லை. அந்த அவ்வளவு பால் அந்த ஆடு கொடுக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, என் கண்ணை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்குது, இது வரைக்கும் இந்த ஆடு பால் கொடுத்தது இல்லை. இந்த நிகழ்ச்சி பல ஆசிரியர்கள் வியப்போடு எழுதுகிற செய்தி. ஹஜ்ரத்தினுடைய அந்த பயணத்தில் நடந்த உன்னதமான ஆச்சரியமான நிகழ்வுகள் என்று நிறைய இருக்குது. அதுல இது ரொம்ப பிரதான இடத்தை பெறுகிறது. அதுக்கு பின்னால பாலை கறந்து சித்தியக்கு குடிக்க கொடுக்குறாங்க. சித்தியக்குలకు போச்சுன்னா யாரு குடிப்பா, நீங்க குடிங்க. கடைசியா பெருமானார் கறந்து குடிச்சாங்க. குடிச்சிட்டு அப்புறம் ஒரு பாட்டு நிறைய கறந்து வச்சுக்கங்க, வீட்டுல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பெருமானார் புறப்படுறாங்க. அந்த அம்மா ஆனந்தம் அடைகிறார்கள். அன்னை உம்மு மாபத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பயணம் அப்படியே தொடர்ந்து மதீனா உள்ள அன்னலார் வரும்போது அங்க பெரிய ஆச்சரியம். இடையில ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கிட்டு அங்க ஒரு மஸ்ஜிதை எழுப்புறாங்க. ஒரு சில நாட்கள் அங்க தங்குறாங்க. பெருமானாருடைய பழக்கம், ஒரு இடத்துல போய் தங்குறாங்கன்னு ஒரு பள்ளி எழுப்பிடுறாரு. ஒரு மஸ்ஜிதை எழுப்புனாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அன்னலார் எழுப்பிய பள்ளி வாசல் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அவங்க ஹயாத் வரைக்கும் மதீனா வந்த பின்னாலும் அந்த பள்ளிக்கு வாரம் ஒரு நாள் போயிட்டு வந்துருவாங்க. அதுவும் குறிப்பா சனிக்கிழமைக்கு போவாங்க. சனிக்கிழமை போயிட்டு பெருமானார் வாகனத்துல போறாங்கன்னா நடந்து வந்துருவாங்க. அப்படி ஒரு பழக்கம் அந்த மஸ்ஜிதோடு. அதான் மஸ்ஜிதே குபா, குபா பள்ளி வாசல். அந்த பள்ளியை கட்டி பெருமானார் அங்கு இருந்த நாட்களில் அங்கே தொழுதார்கள். அங்கிருந்து விடைபெற்ற பின்னால் அந்த பள்ளி விடப்படவில்லை. வாரம் ஒரு நாள் அங்கே அன்னலார் சஹாபிகளோடு வருவார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மூலை முடுக்கில் எந்த மூமின் இருந்தாலும் அந்த மஸ்ஜிதுல தொழாதவங்க இருக்க மாட்டாங்க. உம்ராவுக்கு போனால், ஹஜ்ஜிக்கு போனால் குபாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். அதான் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வாங்க. ஏன்? பெருமானார் ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. யார் ஒருவர் வீட்டுல உதவு செய்து, யார் ஒருவர் வீட்டுல உதவு செய்து இந்த மஸ்ஜித் குபாவில் 2 ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மைன்றான். என்ன நன்மை கிடைச்சிடும்? மக்காவில் இருக்கிற கால வரையிலும் உம்ரா செய்துட்டே இருப்போம். மதீனாவுக்கு போன பின்னால் உம்ரா செய்யற வாய்ப்பு கம்மியா இருக்கும். மஸ்ஜித் குபாவில் போய் 2 ரக்காத் தொழுதுட்டா உம்ராவுடைய பாக்கியம். உலகத்தில் இருந்து யாரெல்லாம் இன்றைக்கு புனித மஸ்ஜித் நபவிக்கு போகிறார்களோ அவர்கள் எல்லாம் குபாவிலே போய் ஒரு பாக்கியமான அந்த இடத்திலே 2 ரக்காத். ஏன்? அன்னல்யம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் மதீனாவை அணுகுவதற்கு முந்தி எழுப்பிய மஸ்ஜித். கியாமத் வரைக்கும் அந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் பிரகாசத்தை கொடுத்தார். அதுக்கு பின்னால மதீனா முனவ்வரா உள்ள நுழைய போறாங்க. வழியில ஒருத்தரை சந்திச்சு மதீனாவுல நுழையும் போதே கேட்டாங்க, உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. சாதுன்னாரு. பேர் என்ன சொன்னாரு? ஓ, பெருமானார் ரொம்ப சந்தோஷம். சில பேர்களை வச்சு பெருமானார் சில நற்பாக்கியத்தை எதிர்பார்ப்பாங்க. சாதுன்னா பாக்கியமானவன் அர்த்தம், நற்பாக்கியம்னு அர்த்தம். சொன்னாங்க, மதீனா நமக்கு நற்பாக்கியமாகிவிட்டது.
கேட்டவொன்னு அந்த பேரு நர்பாக்கியமான் அப்படிங்கிற பேரு. மதீனா நமக்கு பாக்கியமாகி விட்டது. இன்னொருத்தர் விசாரிக்க, அவன் பேர் என்ன? அஸ்லம்னாரு. அஸ்லமா? மதீனா சலாமத் ஆகி விட்டதுன்னா. அஸ்லம்னா என்ன? ஈடேற்றான். அப்ப மதீனா உள்ள நுழையும் போது பெருமானாருக்கு சோபனம் அவங்க கேட்ட பேறுகளை கொண்டு அறிவிக்க, மதீனார் எப்படி பெருமானாரை உள்ள கூட்டு போச்சுன்னா உலகமே வியந்து போனது. மக்காவில் 1000 கஷ்டங்களோடு மதீனாவின் பயணம். மதீனாவில் பல நாட்கள் அந்த மக்கள் தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாமல் மதீனா எல்லையில் காத்திருக்கிறார்கள், எப்போது மாணவி வருவார்கள் என்று. மாணவியை பார்த்து பார்த்து எட்டி பார்ப்பாங்க, மரத்துக்கு மேல ஏறின்னு பார்ப்பாங்க, வர்றாங்களா, அன்னலார் உள்ளே வருகிறார்கள் என்ற செய்தி கேட்டு அந்த மக்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் கூடி அன்னலாரை வாழ்த்து சொல்லி, தல அல் பத்ரு அலைனா, சந்திரனே எங்கள் மீது உதயமாகிவிட்டது. சந்திரன் பெருமானாரை அந்த மக்கள் பாராட்டி படித்து வரவேற்று உள்ள கொண்டு போறாங்க. மதீனாவுடைய ஒவ்வொரு வீட்லையும் அலங்காரமா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டுல நம்பி அவங்க தங்கணும். எல்லாருமே வழியில நின்று ரசூலை பிடிக்கிறாங்க, பிடிச்சி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த குதிரை ஒட்டக, பெருமானார் வந்து ஒட்டகத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. பெருமானார் ஒரு கட்டத்துல சொல்லிட்டாங்க, விட்டுருங்கப்பா, எங்க வீட்டுல நீங்க இறங்கணுமே நாயகமே, எங்க வீட்டுல இறங்கணுமே, விடுங்க, நான் எங்க இறங்கணுமோ இன்னஹா மாமூரான்னாங்க. ஒரு அழகான வார்த்தை. அந்த ஒட்டகத்திற்கு கட்டளை அல்லாஹ்வால் தரப்பட்டு விட்டது. நான் எங்க இறங்குவோமோ அந்த வீட்டுல போய் ஒட்டகம் படுத்துரும். நம்ம எங்க இறங்கணும் அங்க போய் ஒட்டகம் படுத்துரும். ஒட்டகத்தை விடுங்க. ஆளுக்கால் ஒட்டகத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டு வாசல் அது நின்றுட்டா எல்லாருமே அப்ப வெயிட் பண்றாங்க. அது கொஞ்சம் மெதுவா நடக்குமா, அவருக்கு சந்தோஷம். நம்ம வீட்டு பக்கத்துல மெதுவா நடக்குது, உட்கார்ந்துரும் போல தெரியுது. அது எங்கேயுமே உட்காரல. நேரா போய் ஒரு காலி மனையில உட்கார்ந்து, வீட்டு வாசல் உட்கார்ந்தா அவர் கூட்டு போவாரு. காலி மனை, அந்த இடம்தான் மஸ்ஜிது நபவி எழுப்பப்படுது. கொஞ்சம் நகர்ந்து போய் அடுத்து உட்கார்ந்த இடம் அபு அய்யூபுல் அன்சாரி. இதுல ஆச்சரியம், அல்லாஹ் பெரிய கருணை உள்ளவன். எல்லாருமே வீட்டு வாசல்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீடுகளை அலங்கரித்து அன்னைக்கு கொஞ்சம் நல்ல கலர்லாம் கொடுத்து வீட்டு வாசலை ரொம்ப சுத்தமாக்கி முகமது ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இதுல பெருமானார் வர்றதுக்கு முந்தையே மதீனா முழுக்க முழுக்க ஈமான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு முத்தம நபியின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள், கண் விழித்திருக்கிறார்கள், ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல உயர்ந்த ஆடைகளை அவர்கள் அணிந்து நிற்கிறார்கள். நம்ம வீட்டை ரசூல் வந்துருவாங்க, வீட்டை எல்லாம் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறாங்க, அலங்காரமா வச்சிருக்கிறாங்க. அந்தந்த வீடுகளுக்குள்ள பெருமானாரை காத்து நின்று கூப்பிட்டு கொண்டு இருக்க, அன்னலாறு போய் எங்க இறங்குறாங்கன்னா அபு அய்யூபுல் அன்சாரி வீடு. அந்த வீடு கொஞ்சம் அலங்காரம்லாம் இல்லை. என்ன, அபு அய்யூபுல் அன்சாரி அவங்க சொன்னாங்களாம், எல்லாரும் அலங்கரிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே வீட்டை என்ன செய்திருக்கிறாங்க, ரொம்ப மனமா வச்சிருக்கிறாங்க, மாநபி ஸல்லல்லாஹு இறங்கணும்னு சொல்லி. ஆனா எனக்கு அந்த நசீப் இல்லைன்னாங்களாம். என்னன்னு கேட்டதுக்கு, பெருமானார் எங்க வீட்டுல இறங்குறதுக்கு எந்த தகுதியும் என்கிட்ட இல்லைன்னா. நபி பெருமானார் வந்து இறங்குற அளவுக்கு எந்த தகுதியும் என்கிட்ட இல்ல. அல்லாஹ் பார்த்து அங்கதான் இறக்கணும்னு முடிவு பண்ண. எங்க அபூ அய்யூப் வீட்டுல. ஏன் சொல்லுங்களேன் சீதேவி, எனக்கு எந்த தகுதியும் இல்ல. எங்க வீட்டுல ரசூலுல்லாஹ் வர்ற அளவுக்கு நான் அல்லாஹ்ட்ட பெரிய ஆள் இல்ல, எனக்கு பெரிய பெரிய அந்தஸ்தெல்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்னு அவங்க வீட்டுல ரொம்ப பெரிய அலங்காரம்லாம் பண்ணல. அல்லாஹ்வுக்கு அது பிடிச்சு போச்சு. எது பிடிச்சு போச்சு? நான் ரசூலை கொண்டு எங்க வீட்டுல வைக்கிற அளவுக்கு எங்கிட்ட செலவே சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை கூப்பிடுற அளவுக்கு எங்க வீட்டுல எந்த வசதியும் இல்லை, அத மேல நாங்க எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வருவீங்களா? அப்போ அவங்கள லேசா எடை போடுறாங்க பாத்தீங்களா, அதுதான் அல்லாஹ் பிரியப்படுறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. சில பேர்கிட்ட கேட்டாச்சு, நம்ம வீட்டுக்கு வராம யார் வீட்டுக்கு போவாங்க, நம்ம வீட்டுக்கு வராம யார் வீட்டுக்கு போவாங்க? அப்படி இல்லைங்க, நான் தகுதி இல்லைன்னு சொன்னாங்க, அல்லாஹ் அங்க போவைதான். அது பெரிய அற்புதம். அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுல ரசூல் இறங்கி உள்ள போறாங்க, அவர் இல்ல. அந்த வீட்டில் அற்புதங்கள் நடக்குது, ஆச்சரியம் நடக்குது. ரொம்ப முஹப்பத் ரசூல் மேல. அது அல்லாஹ் ரொம்ப நாளைக்கு முந்தி, கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு முன்பாக அல்லாஹ் தீர்மானித்தது. அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுல தான் பெருமானாரை பாராட்டி வருகிறார்கள் என்று முற்காலத்துல ஒரு கடிதம் கொடுத்தார். ரசூல் மதீனாவுல வருவாங்க அப்படின்னு, இந்த கடிதத்தை நபிட்ட கொடுத்துருங்க, கடைசி காலத்துல நபி வருவார்கள், மதீனாவுக்கு வருவாங்க அப்படின்னு ஒருவர் கடிதம் எழுதி கொடுக்கிறார். ஒரு மன்னர், முன்னால் வாழ்ந்த மன்னர்.
அந்த கடிதத்தை ரசூல்கிட்ட ஒப்படைப்பதற்காக ஒரு மதீனால சில பேரை தங்க வைத்தார். நீங்கெல்லாம் அந்த கடிதத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையை கொண்டு போய் கொடுத்து நபி வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். துப்பா என்கிற மன்னர் 900 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதி கொடுக்கிறார். அவர் அதுல சொல்றார், கடைசி காலத்தில் வரக்கூடிய நபி இந்த மதீனாவில் தான் வருவார்கள். எப்ப சொல்றாரு? 900 வருஷத்துக்கு முன்பு. ஒரு சங்கிலி தொடர். ஏதோ திடீர்னு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யலாம் வரல. அல்லாஹ்வின் ஏற்பாடு. முற்கால வேதங்களில் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட செய்தி. பெருமானார் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றும் எழுதப்பட்ட வாழ்க்கை, அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை. அது முடிவு செய்யப்பட்ட செய்தி மற்ற வேதங்களிலே அல்லாஹ் உலகத்தில் வெளிச்சமாக்கிய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஏன் அந்த வீட்டுல கொண்டு அல்லாஹ் உட்கார வச்சான்னு பார்த்தா, அவர் என்ன செய்தார்னா, பல ஞானிகளை மதீனாவுல விட்டு தங்க வைத்து யமன்ல இருந்து வந்தார். அவர் யமன் நாட்டு மன்னர். யமன்ல இருந்து வந்து மதீனாவுல 400 ஞானிகளை மதீனாவுல தங்க வைத்தார். எதுக்கு? நீங்க இங்க தங்கணும், இங்க இருந்துதான் ரசூலுல்லாஹ் இறுதி நபி வருவாங்க. அவங்க வந்தா என்னுடைய சலாத்தை சொல்லுங்க, நான் எழுதின கடிதத்தை கொடுங்க. நான் அதுல எழுதுறார், நான் சாட்சி சொல்கிறேன், ஷஹீது அலா அன்னஹு அஹ்மத், அவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு அவர் கடிதம் எழுதி அந்த கடிதத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். அதை தலைமுறையா பாதுகாத்து கடைசியா அந்த கடிதம் இருந்த வீடு அபூ அய்யூப் அன்சாரி. அவருடைய வீடு அபூ அய்யூப் அன்சாரி. அல்லாஹ் கரெக்டா எங்க வந்து இறக்குறார் ரசூலுல்லாஹ்வை? அந்த வீட்டுல கொண்டு தங்க வைக்கிறார். ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி வீட்டில் தான் பெருமானார் தங்குகிறார்கள். மதீனா வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. பல நூறு பிரச்சனைகளை தாண்டி மகிழ்ச்சியை, ஒரு சமூக நீதியை உண்டாக்குறாங்க பெருமானார். ஒரு திட்டங்களும் சட்டங்களும் அரசியல் சார்ந்த வாழ்க்கையும் ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையும் எல்லாமே தயார் செய்யப்பட்ட வாழ்க்கை மதீனாவின் வாழ்க்கை. மதீனாவில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவர்களை உருவாக்குவார்கள், அரசியல் தலைவர்களை உருவாக்கினார்கள், எத்தனையோ தலைவர்களை உருவாக்கினார்கள், நிறைய தளபதிகளை, போர்க்கள தளபதிகளை உருவாக்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா வாழ்க்கையில் மகத்தான மாண்பான மனிதர்களை எல்லாம் வார்த்தெடுக்கிறாங்க. திருக்குர்ஆனின் ஹாஃபிዝகளை, காரிகளை ரசூல் உருவாக்குறாங்க. மதீனாவிலே ஒரு பெரிய நீண்ட நெடும் காலத்திற்கான திட்டங்கள் மதீனாவில் தரப்பட்டது. மஸ்ஜிது நபவி ஒரு பெரிய பள்ளிவாசல் என்று நீங்கள் முடித்து விடாதீர்கள். மஸ்ஜிது நபவி, மாநபி வாழ்ந்த அந்த பள்ளி, அது ஒரு பல்கலைக்கழகம். மஸ்ஜிது நபவி ஒரு பல்கலைக்கழகம். உள்ளே நுழைந்தால் நிறைய சாட்சிகள் மதீனா மஸ்ஜித் சொல்லும். இஸ்லாமிய வரலாற்றில் அன்னலாரின் காலத்தில் நடந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கும் மஸ்ஜிது நபவி. ஒரு பக்கம் மக்காவின் முஹாஜிர்கள் உள்ளே வந்து விட்டார்கள், மதீனத்து அன்சாரிகள் இன்னொரு பக்கம். மக்கா முஹாஜிர்களும் மதீனத்து அன்சாரிகளும் அவங்க மனசுல இவங்க அகதிகளா வந்திருக்கிறாங்கிற எண்ணம் அப்படிதானே நாட்டுல ஆகி போயிருது. எங்க இருந்து வந்து அவங்க அகதிகள், அவங்களுக்கு நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நிலைகளை மாற்றி மக்காவிலிருந்து வந்தவர்களை மதீனாவுடையவர்களோடு தொடர்பு உண்டாக்குறாங்க. தோழமை என்றார்கள், சகோதரர்கள் என்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் ஒருவரின் சொத்தில் ஒருவருக்கு பங்கு இருக்குது. ஒருவரின் சொத்தில் ஒருவருக்கு பங்கு. ஒரு மக்காவாசியின் சொத்தில் மதீனாவாசிக்கு பங்கு, மதீனாவாசியின் சொத்தில் மக்காவாசிக்கு பங்கு என்கிற அளவிற்கு அந்த உறவை பலப்படுத்துறாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் நல்ல வளர்ந்து வந்த போது ஒரு சட்டம் போட்டுட்டா, பாசம் நேசம் இருக்கட்டும், விட்டு கொடுக்கிறது அன்பளிப்பெல்லாம் இருக்கட்டும், வாரிசு சொத்துங்கிறது குடும்பத்துக்காரங்களுக்கு தான். வாரிசு ஒருத்தர் மோத்தா போனா அவருடைய சொத்த மக்கமார்கள், மனைவி, பிள்ளை அவங்களுக்கு தான். மக்காவாசியின் சொத்து மதீனாவாசிக்கும், மதீனாவாசியின் சொத்து மக்காவாசிக்கும் வாரிசு சொத்தா போகாது அப்படின்னு ஒரு சூழலையும் அல்லாஹ் குர்ஆனிலே கொண்டு வந்தான். அது வரைக்கும் சொத்துல கூட பங்கு கொடுக்கிற இடம். வீட்டை கொடுத்தாங்க மக்காவாசிக்கு, தன் சொத்துல பாதியை கொடுக்கறாங்க. இதை விட பெரிய ஆச்சரியம், தன் மனைவி 2 பேர், ஒரு மனைவியை நீங்கள் சொல்லுங்கள், நான் விவாகரத்து செய்கிறேன், நீங்க நிக்கா செய்யுங்கள் என்றார். எத்தனை பெரிய மனநிலையை மக்காவாசிகளோடு மதீனாவாசிகளுக்கு பெருமானார் உண்டாக்குவார்கள். மதீனாவாசிகளும் மக்காவாசிகளும், மக்காவாசிகள் முஹாஜிர், வாழ்க்கையை பூரா அல்லாஹ் ரசூலுக்காக தியாகம் செய்தவங்க. முஹாஜிர்னா என்ன?
அல்லாவும் ரசூலும் எதையெல்லாம் விட சொன்னார்களோ அதை பூரா விட்டுறது. அல்லாஹ் ரசூல் எதை வெறுத்தாங்களோ அதை வெறுக்கிறது. அதை விட்டவரும் வெறுத்தவரும் அவருக்கு பேர் முஹாஜிர். எல்லாத்தையும் விட போனாங்க. மக்கால இருந்து மதீனா போகிறார், சொத்தை விட்டுட்டு போறார், குடும்பத்தை விடுறார். அல்லாஹ் ரசூல் விட சொன்னதை விடுகிறார்கள். அல்லாஹ் இங்க கொண்டு அவங்களை கண்ணியப்படுத்துறான். மதீனா வாசிகளுக்கு அன்சாரிகள், வேறு உபகாரிகள். சுப்ஹானல்லாஹ், அவங்க செய்த உபகாரத்துக்கு எல்லையே இல்லை. மதீனாவாசிகள்கிட்ட இன்னும் நீங்க பார்க்கலாம் அந்த உபகாரத்தன்மை. இப்பவும் நீங்க போனா முஹர்ரம்லாம் போங்க, ரமலான்ல எல்லாம் போய் பாருங்களேன். நோன்பாளிகளா நம்ம போயிட்டோம்னா நம்ம பிடிச்சி நோன்பு திறக்க உட்கார வைக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சியும் தியாகமும். ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி இழுப்பார், இங்க வந்து நோன்பு திறக்கண்டு. இன்னொருத்தர் இங்க வான்னு கூப்பிடுவார். ஏன்னா இந்த பக்கம் பூரா இவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார், அந்த 2 சப்புக்கு அவர் ஏற்பாடு, இன்னொருத்தர் அந்த சப்புல ஏற்பாடு. எல்லாருமே அங்கங்க நின்று வழி மறித்து நம்மளை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அவர் ஏற்பாடு செய்த இடத்துல கொண்டு உட்கார வைப்பார். நம்ம எதுக்குடா இவங்க பிடிச்சி நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டு வரான்னு பார்த்தா, எங்க இஃப்தார் நீங்க செய்யணும் அப்படின்னு. அந்த உதவியின் குணம் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அந்த தன்மையை நசீபாக்கணும். உதவி செய்கிற மனசுங்கிறது அது மிகப்பெரிய மனசு. அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற உள்ளமும் விசாலமான எண்ணமும் அல்லாஹ்வுக்கு மிகப்பிரியமான ஒரு உள்ளம் அது. அந்த உள்ளம் தான் விசாலமானது. நம்முடைய மௌத்துக்கு பின்னாலும் கூலி கொடுக்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை. நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய தயாரிப்பை மறுமைக்கும் செய்து வைக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்காக செய்து வைக்கிறோம் சொத்து சுகங்களை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அது ஒன்றும் தடை இல்லை. என் மறுமைக்கான தயாரிப்பை நான் உண்டாக்கி வச்சேன். நிறைய குடும்பங்கள்ல தகப்பனாரு தாயாருக்கு பின்னால பிள்ளைங்க அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. தகப்பனாருக்கா துவா செய்யற பிள்ளைங்க இல்லை, இன்னைக்கு தாயாருக்கா துவா செய்யற பிள்ளைங்க இல்லை. அவங்க வேலையை அவங்களுக்கு பெருசா இருக்கு. தாயும் தந்தையும் வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகள் இன்றைக்கு காணவில்லை பல இடங்களில். நம்முடைய மறுமைக்கு நாமே தயாரிப்புகளை உண்டாக்கணும். நிறைய ஓதணும், நிறைய தர்மம், நிறைய தானம், நிறைய கொடுக்கிறது. இதெல்லாம் சேமிப்பு. நாளைக்கு அங்க போன உடனே நமக்கு கை கொடுக்கும், நம்ம கபரை வெளிச்சமாக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். தயாரிப்புடைய வாழ்க்கையும் இங்கே வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மதீனா வாழ்க்கை, மதீனாவின் அன்சாரிகளினுடைய அந்த பெரும் வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில ஒரு பெரிய வாழ்க்கை திட்டத்தையே தருகிறார்கள். ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை உண்டாக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பவியல் என்றால் அது மதீனாவில இருந்து ரசூலுடைய அழகிய தொடர்புகள். அழகான குடும்பம், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பத்துக்குள்ளே இருப்பவர்கள் எப்படி இருக்கணும், கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, உறவுகளாக, அதற்குள்ளே ஒரு அழகான சூழ்நிலையை ஒருவர் மற்றவரோடு இணங்கி போகிற ஒரு வாழ்க்கையை காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. தோழர்களுக்கிடையே ஒரு அழகான ஒரு தொடர்பை உண்டாக்கி கொடுக்கிறாங்க. ஏதாவது தவறுகள் நடக்கிற போது உடனுக்குடன் அதை சரி செய்யறாங்க. மதீனாக்குள்ள நீங்க போயிட்டா ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி நடத்திடுவாங்க பெருமானார். ஒரு வரலாறு நடக்கும், காலத்துக்கும் அழியாத வரலாறு. ஒருத்தர் ரசூலுல்லாஹ் விருந்து கூப்பிட்டார். ஒரு வந்து பெருமானார விருந்து கூப்பிடும் போது அவருக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா தனியா போக மாட்டாங்க. யாராவது 1-2 பேர் கூட போறது. அவர் சொன்னார், நாங்க விருந்துக்கு வாங்க, ஒரு 4 பேரை கூட்டுவாங்கல்ல. என்ன சொன்னார்? ஒரு 4 பேரை கூட கூட்டு வந்துருங்க. அவருக்கு தெரியும் பெருமானா யாராவது கூட வருவாங்க, சஹாபாக்களை. அவரை கரெக்டா ஒரு 4 பேரும் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க, மதிய நேரம் சாப்பிட வர்றாங்க. அதை ஒருத்தர் பார்த்துட்டார். அவர் கொஞ்சம் தேவை உள்ளவளா இருப்பார் போல தெரியுது. அவருக்கு புரிஞ்சிட்டு இவங்க எல்லாம் அந்த டயத்துல போனா எங்கேயும் சாப்பிட போற மாதிரி உள்ள டயம், அது தெரியும் இல்லையா? அந்த டயம் லஞ்சு டயத்துல மொத்தமா ரசூல் போறாங்க. சஹாபாக்கள் ஒரு 4 பேர் கூட போனோன்னு அவர் என்ன செய்ய பக்குவமா வந்து அப்படி ஜாயிண்ட் ஆக்கிட்டார். யாரோட? அந்த 4 பேரோடு அவரும் ஜாயிண்ட் ஆயிட்டார். ஆனா அவருக்கு அழைப்பு இல்லை. வீட்டார் 4 பேரை கூட்டம் சொல்லி இருக்கிறார். ரசூல் 4 பேரை கூப்பிட்டுட்டாங்க. 5வது ரசூலும் சேர்ந்து வர்றாங்க. பெருமானாரை சேர்த்து 5. அவருக்கு என்ன பசியோ அந்த சூழலை பார்த்து இறஞ்சிக்கிட்டார். வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. பெருமானார் பார்க்கறாங்க, 5 ஆயிட்டு, இன்னைக்கு ஒண்ணு கூடி இருக்கு. அப்போ உள்ள நுழையல. அவரை கூப்பிட்டு, எப்பா அது முறை இல்லை, நீ எதுக்கு எங்களோட வர அப்படிலாம் கேட்கல. நாகரிகம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க. தேவையுடைய மனுஷன் வந்துட்டாரு, என்ன பண்ணணும்?
ஒரு பெரிய வாழ்க்கை. மதீனாங்கிறது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் மஸ்ஜித் நபவி பாடம். பாடம்னா கிதாப் வச்சு பாடம் நடத்துறது இல்ல. பெருமானாரின் பக்கத்தில் இருந்த சஹாபிகள் பாடம் படித்துக் கொண்டே இருப்பார்கள். ரசூலுடைய பார்வையிலே பாடம், ரசூலின் அசைவில் பாடம், பெருமானாரின் பேச்சில் பாடம், பெருமானார் மூச்சுட்டாலும் பாடம். கொஞ்சம் எழுந்திருச்சா அந்த எழுந்திருப்பதை பார்த்து பாடம் படிச்சுக்கிடுவாங்க. எப்படி எழுந்திருக்கணும், உட்கார்ந்தா எப்படி உட்காரணும், தலையில கை தலப்பாவா எப்படி, எல்லாமே பாடம். அன்னலாரே உலகத்தினுடைய மாபெரிய தலைவர், மோமின் சமூகத்திற்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே மிகப்பெரிய தலைவர் என்கிற போது அந்த தலைமை எப்படி இருந்தால் அவர்களுக்கு கீழே வரும் அடுத்த தலைமுறை உருவாகுவார்கள், பண்படுவார்கள். அப்படி தன்னை மொத்தமாக வாழ்ந்த காலம் அனைத்திலும் பார்த்து பார்த்து பாடம் பெறும் சமூகத்தை உருவாக்க. அப்படி அங்க நடக்கிற எல்லாமே அடுத்த தலைமுறைகளை உருவாக்கும். அவர்களை பண்படுத்தியது. 4 பேர் போறாங்க, சாப்பிட போறதுக்குள்ள ஒருத்தர் ஜாயிண்ட் ஆகி 5 ஆயிட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, ஏன்பா வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு அவனு கேட்கல. வீட்டு வாசல்ல போய் நின்று வீட்டுக்காரரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு காதுல ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க 4 பேரை கூப்பிட்டு வர சொன்னீங்க, 4 பேரை கூப்பிட்டு வந்தோம். ஒருத்தர் இடையில தேவையுடையவர் கூட சேர்ந்து வந்திருக்கிறார், நீங்க அனுமதி கொடுத்தா கூப்பிட்டு வரேன்னா. எவ்வளவு ஒரு அழகான ஒரு முன்மாதிரி. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்துட்டார், அவர் கூட 5 பேரை கூப்பிட்டு போனா வேண்டாம்னு சொல்ல போறார். நீங்க அனுமதி கொடுத்தா உள்ள கூட்டு வரேன். என்ன யா ரசூலல்லாஹ், தாங்களுக்குன்னு அனுமதி, கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு வந்தாச்சு, உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, விருந்து முடிஞ்சிச்சு, போயாச்சு. இப்போ இது ஒரு தப்பான முன்மாதிரியாகவும் ஆயிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் தேவையா இருந்தா ரசூலோட வந்து பெருமானா நைசா அனுமதினா வாங்கி உள்ள கூட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பழக்கம் வந்துடக்கூடாது. இப்ப நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம எங்கேயாவது போனா நம்ம கூட 4 பேர் சேர்ந்து வருவாங்க. என்ன நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு ஆலிம்களாச்சு இல்லையா, நீங்க போற சாப்பிட விட்டுக்கா, என்னையும் சேர்த்து உள்ள கூட்டு போயிடுங்க. வாசல்ல நின்று அனுமதி வாங்கி ரசூல் கேட்டாங்கல்ல, ரசூல் மாதிரி தான் நீங்களும் அந்த சமூகத்தினுடைய வழிகாட்டிகள். சில விஷயங்களை மார்க்கம் எப்படி சொல்லி தருகிறதோ அது ரொம்ப முக்கியம். பெருமானார் இங்க ஒரு பாடத்தை நடத்த போறாங்க. முஹைதீன் பின் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி எழுதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரா விருந்துக்கு கூப்பிட்டா, ஆயிஷா நாயுடைய வீட்டுல இருக்கும்போது தான் நிறைய விருந்து வரும். ஏன்னா பெருமானாருக்கு பிரியமா இருக்கிறாங்க, அதனால அங்க எல்லாரும் சாப்பிட கூப்பிட வருவாங்க, இல்ல சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க. பெருமானாரை யாரா விருந்து கூப்பிட்டா ரசூல் கேட்பாங்களா, ஆயிஷா நாயை சந்தோஷப்படுத்துறதுக்காக கேட்பாங்க, ஒலி ஆயிஷான்னு கேட்பாங்க. விருந்து எனக்கு மட்டுமா ஆயிஷாவுக்கும் சேர்த்தா? நீங்க விருந்து கூப்பிடுறீங்கல்ல, சர்க்கார் நாளை மதியம் மூட்ல சாப்பாடுன்னா எனக்கும் ஆயிஷாவுக்கும் சேர்த்தான்னு கேட்பாங்க. அப்ப அவர் என்ன செய்வாரு, தாங்க மனைவிக்கு இல்லாமலா? பெருமானாருடைய பழக்கம் அது. ஆயிஷா நாய் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, சந்தோஷமாயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தா கூட நம்ம பேரையும் சேர்த்துக்கிறாங்களே. யாராவது நமக்கு சாப்பாடு சொல்லி வந்தா மூலா எனக்கு மட்டுமா என் பொஞ்சாரிக்குமான்னு கேட்டா, அதற்கு வர வர ரொம்ப போயிட்டாரு. சாப்பாடு கூப்பிட்டா பொஞ்சாரியும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மனநிலை மாறுகிறது. ரசூல் கேட்கிறாங்க, எனக்கும் ஆயிஷாவுக்குமா? ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறாங்க. அங்க அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, அனுமதி கிடைச்சு உள்ள கூட்டு போனாங்க, சாப்பிட்டாச்சு, முடிஞ்சாச்சு. பெருமானார் நினைக்கிறாங்க, இது நல்ல முன்மாதிரியாக இருக்க முடியாது. எப்பவுமே சாப்பிடுங்கிறது, விருந்துங்கிறது, அதுல நம்ம இமேஜை பாதுகாக்கணும், கண்ணியத்தை பாதுகாக்கணும். அழைப்பு இல்லாமலாம் போகக்கூடாது. அழைப்பில்லாத விருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, யாரா இருந்தாலும் சரி அழைப்பு இருக்க வேண்டும். இப்ப பெருமானார் அடுத்த ஒரு கட்டத்தை, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எல்லாரும் இருக்கிறாங்க, இவரும் இருக்கிறார். யாரு? இவ்வளவு சேர்ந்த இடையில சேர்ந்துக்கிட்டால ஒரு ஆளு, பசியோட தேவையில்லை. எல்லாரும் இருக்கிற சபையில சொல்றாங்க, யாராவது உங்களுக்கு விருந்துக்கு அழைத்தால் போங்க, அழைப்பு இல்லாம போகாதீங்க. யார் அழைப்பு இல்லாமல் போகிறாரோ, தகல சாரிகா வஹரஜ காயிபா, அவர் திருடராக போகிறார். அழைப்பில்லாமல் போகிறவர் திருடர். அவர் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது கேவலமாக வருகிறார். 4 பேர் பார்ப்பாங்களே, இவர் யார் சார்பா வந்திருக்கிறாரு, புதுசா இருக்குது. அவர் உள்ளே வரும்போது திருடராக வருகிறார், வெளியே போகிற போது அவர் கேவலப்பட்டு போகிறார் என்கிறார்கள் பெருமானார். இப்ப அந்த பாடம் எல்லாருக்குமே ஆயிப்போச்சு. எங்க எந்த பாடம் நடத்த வேண்டும்? மதீனா ஒரு அருமையான வாழ்க்கையை ரசூல் அவர்களால் இந்த சமூகத்திற்கு கொடுத்தது.
ஆயிரக்கணக்கான பாடங்கள் குவிந்த இடம் மதீனா. புகாரி ஷரீஃபை, திருமதியை, அபூதாவூதை, ஹதீஸ் கிரந்தங்களை எல்லாம் நீங்கள் திறந்தால் லட்சக்கணக்கான செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளில் பெரும்பாலும் மதீனாவின் வாழ்க்கையில் அன்னலாரின் வார்த்தைகளால் உதித்த செய்திகள் நிறைய இருக்கிறது. மக்காவிலே அறிவுரைகள் நடந்திருக்கலாம், இருக்கிறது. ஆனால் மதீனா ஒரு பெரிய வாழ்க்கை திட்டத்தை இந்த சமூகத்திற்கு ரசூல் உண்டாக்கி வைக்கிறார். மக்காவுல கலிமாவையும் ஈமானையும் பலப்படுத்துகிற வாழ்க்கையாகவே அது அதிகமாக கலந்தது. இங்கேதான் வணக்கம் வருகிறது. மதீனாவிலே வந்த பின்னால் தான் தொழுகை சார்ந்து மக்காவிலே கடமையாக்கப்பட்ட தொழுகை மதீனாவிலே தொடர்கிறது. நோன்பு மதீனாவுக்கு வந்து கடமை, ஹஜ்ஜி மதீனாவுக்கு வந்த பின்னால், ஜகாத் மதீனாவுக்கு வந்த பின்னால், கடமைகள் எல்லாம் மதீனாவிலே. அப்ப கல்யாணம், திருமணம், மனைவி, மக்கள், குடும்பம், உறவு, இது எல்லாத்தையும் ரசூல் அழகுபடுத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு தனி மனிதனா அவற்றை என்ன பண்புகள் அழகு இருக்க வேண்டும், அத்தனையும் வடிவம் அமைக்கிறார்கள். ஒரு குடும்பத்தரா அவர் எப்படி இருக்கணும்? சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பரக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. தங்களுடைய பரக்கத் மதீனாவுல வந்து நீங்க பார்த்தா பெருமானாருடைய மோஜிசா நிறைய வெளிப்படுது, அற்புதங்கள் நிறைய வெளிப்படுது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரம்மாண்டமான யுத்தத்துக்கு போயிட்டாங்க. தூரத்தில் உள்ள யுத்தம். ஆனா எல்லாம் சாப்பாடெல்லாம் போனது எல்லாம் காலியாகி போச்சு. காலியாயிட்டு கொண்டு போனதெல்லாம் தீர்ந்து போச்சு. ஆனா பெரிய கூட்டம். அதுவும் சாப்பாக்கள் என்ன பண்றாங்க, உணவு இல்லை, கொண்டு போன குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஒட்டகத்தை அறுக்கிறாங்க, அறுத்துக்கிட்டே இருக்காங்க. அறுத்து விருந்து போட்டுடுறாங்க. பெருமானாருக்கு செய்தி வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், டெய்லி இத்தனை ஒட்டகங்கள் அறுக்கிறாங்க, நம்ம ஊர்ல இருந்து திரும்பி போறதுக்கு வாகனம் இல்லாம ஆயிடக்கூடாது. வாகனம், நீண்ட பயணம், ஒட்டகத்தை பூரா அறுத்துட்டா எப்படி திரும்பி போறது? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பண்ணாங்க, சாபாக்களுக்கு முன்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை கொஞ்சம் கவனிக்கிறாங்க. உமர் சொல்றாங்க, பாருங்க யார ரசூலல்லாஹ், ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஒரு ஏற்பாடு செய்ய, தாங்களுக்கு அல்லாஹ் எல்லாம் கொடுத்துருக்கான், தாங்க அவங்கள்ட்ட இருக்கிற அந்த உணவுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, இவர்கிட்ட கொஞ்சம் நெய் இருக்குது, எல்லாத்தையும் கேட்டு ஒரு சாலை விரிச்சு அதை தட்ட சொல்லுங்க, அதை தட்டி அதுல பரக்கத்துக்கு துவா செய்துட்டீங்கன்னா நாங்க போற வரைக்கும் அது எங்களுக்கு போதுமாயிடும். எல்லாத்தையும் இருக்கிற உணவு, அவர்கிட்ட 10 பேரிச்சம்பழம் இருக்குது, அவர்கிட்ட கொஞ்சம் காலம் நெய் இருக்குது, இவர்கிட்ட கொஞ்சம் காலம் உணவு இருக்குது, கொஞ்சம் பாதாம் பருப்பு இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கொண்டு தட்டட்டும், நாங்க ஒரு துவா செய்துங்க, அதுல போதும். ஏது ஊருக்கு போற வரைக்கும் அது பரக்கத்து எங்களுக்கு போதும், ஒட்டகமெல்லாம் அறுக்க தேவைப்படாது. அந்த ஒரு வாழ்க்கை உங்க, அந்த ஒரு பரக்கத்தை அல்லாஹ் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கானேன்னாங்க. சாபாக்கள் எப்படி ரசூல் விளங்குறாங்க பாருங்க. பெருமானாரும் மறுக்கல்ல, சரி அறிவிப்பு செய்யுங்கன்னாங்க. எல்லாரும் இருக்கிறதெல்லாம் கொண்டு போடுங்கப்பான்னாங்க. கொண்டு போடுறாங்க. கொஞ்சம் பழத்தை போட்டா, அதை போட்டா, இதை போட்டா, இப்படி அது ஒரு குவியல். பெருமானார் அங்க பக்கத்துல வந்து ஒரு துவா செய்தாங்க, அல்லாஹ் இதுல பரக்க செய்யுது. அப்புறம் சாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எடுத்துட்டு போங்க. ஒருத்தர் வாளி நிறைய எடுக்கிறார், ஒருத்தர் பை நிறைய எடுக்கிறார். வாளி நிறைய, பை நிறைய, எல்லாரும் எடுத்து போறாங்க. ஆனா அது அப்படியே இருக்கு. அதான் பரக்கத். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, தாங்கள் அந்த உணவை வைத்து பரக்கத்துக்காக துஆ செய்து விட்டால் நாங்க ஊருக்கு போற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒட்டகத்தை அறுக்க வேண்டியது இல்லை, உணவுக்காக நெருக்கடி வர வேண்டியது இல்லை, தாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், தாங்கள் சாஹிபுல் பரக்கா, பரக்கத்துடையவர்கள். இல்லை, தாங்களே பரக்கத் என்றார்கள். அதை குவித்து எல்லாம் பரக்கத்தா அள்ளிட்டு போறாங்க. எந்த அளவுக்குன்னா ஊருக்கு வர்ற வரைக்கும் அந்த உணவு எல்லாத்தையும் திருப்தியா இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட ரப்பு, அவனுக்காக நாம் வந்திருக்கிறோம், அவனுடைய ஹிதமத்துக்காக வந்திருக்கிறோம், அவனுடைய தீனுக்காக வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு நெருக்கடியோ சோதனையோ பசியோ போடுறது அல்லாஹ்வுடைய வேலை இல்லை என்பதை உணர்த்துகிற இடம். அங்க உட்கார்ந்து பரக்கத்துக்கு துஆ செய்துட்டு அவ்வளவு பேருக்கும் அந்த உணர்வை காட்டுகிறார்கள். இங்கே மதீனாவின் வாழ்க்கை உள்ளே ரசூல் நடத்தி காட்டிய பல்வேறு நிகழ்வுகளில் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் அல்லாஹ் இந்த மாதிரியான சூழல் அல்ல, எப்போதும் பிரச்சனைகள் வந்தா அல்லாஹ்ட கையேந்தி பழகுங்க, அவன் உங்களுக்கு நசீபை கொடுத்துருவாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானார். ஒரு விரிந்த வாழ்க்கை. ஒவ்வொன்றிலும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் விசாலமாக மதீனாவின் சூழலை உண்டாக்கி தருகிறார்கள்.
அன்சாரிகள் முஹாஜிர்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த தீனினுடைய பலமாக ஆக்கி வைக்கிறார்கள். இஸ்லாத்துக்காக நடந்த பல போர்க்களத்தில் அதிகமான ஷஹீதுகள், தங்கள் உயிரை அர்ப்பணித்த தியாகிகள் அன்சாரிகள் தான். நாங்கள் புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வரும், நாங்கள் தீனுக்காக உயிர் கொடுத்த ஷஹீதுகளில் எல்லா இடங்களிலும் அன்சாரிகளை விட அதிக ஷஹீதுகள் யாரும் இல்லை. மதீனத்து அன்சாரிகள் மொத்த வாழ்க்கையையும் ரசூலுக்கு கொடுக்கிறான். மதீனாவுடைய தலைவர் சாத் பின் உபாத், செய்தனா சாத் பின் உபாத் யார்? மதீனாவுடைய தலைவர். அவ வாழ்க்கை நீங்க படித்தால் பெருமானார் உருவாக்கின மாணிக்கங்கள், உடை வள்ளல்களை உருவாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை உருவாக்குறாங்க? உடை வள்ளல்களை. சாபாக்கள் திடீர்னு ராத்திரில விருந்தாளி வந்துருவாங்க மஸ்ஜிதுக்கு. அப்படி யாரா வந்துட்டாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, ராத்திரி நேரம் வந்து உட்கார்ந்துடுறாங்க. அவங்கள எங்க கூட்டு போறது? உடனே சொல்லுவாங்க, யாரும் போயிடாதீங்க, உட்காருங்க. சாபாக்கள் அவங்க வீட்டுல இருக்கிற சூழலுக்கு தக்க 2 பேர் ஒருத்தர் கூட்டு போங்க. இப்படி சொன்னாங்க. யார் இடத்துலாவது 2 பேர் சாப்பிட விருந்து இருந்தா அவர் இன்னொருத்தர் கூட்டு போங்க. 2 பேருக்கு இருக்குது, இன்னொருத்தர் கூட்டு போங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க மஸ்ஜித் நபவியில வைத்து, நாம மாத்திரம் அல்ல, நம்மோடு மற்றவர்களையும் பங்கெடுக்க வைக்க வேண்டும், இன்னொருவருக்கும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். அப்ப கூட்டு போங்க. அடிக்கடி நடக்கும். பள்ளிவாசல்ல ஆள் வந்துருவாங்க, ராத்திரில எங்கேயும் ஹோட்டல்லாம் இருக்காது, நீங்க கூட்டு போங்க. சாபாக்கள் கூட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் கூட்டு போனா, ஒருத்தர் 5 பேர், அபூபக்கர் சித்திக் 10 பேர், இப்படி ஆளுக்கு ஆளு கூட்டு போறாங்க. இன்னும் பள்ளியில பெரிய கூட்டம். சாத் பின் உபாத் மதீனாவுடைய தலைவர் செய்தனா சாத் பின் உபாத் இருந்தா சொன்னாங்களா, யார சொல்றதா, நான் கூட்டு போறேன். அவங்க எவ்வளவு பேர்? 80 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் கூட்டு போறாரு? 80 பேரை. எங்க? ராத்திரி இஷாவுக்கு மேல வீட்டுக்கு சாப்பிடா. நம்ம வீட்டுல கூட்டு போயிட்டோம் வைங்கள, அவ்வளவுதான். நம்ம வீட்டம்மா நம்மளை விடுவாங்களா? எங்க எந்த தைரியத்தை கூட்டு வைங்க? ராத்திரி 10 மணிக்கு 80 பேர் கூட்டு வந்து அங்க என்ன இருக்குது? என்ன இருக்கு? எங்க போய் எதை வாங்க முடியும்? பஜார் இருக்கா? கடை இருக்கா? கூட்டு வருவாங்க. என்ன காரணம்? அவங்க வீடு எப்பவுமே விருந்து ஓம்பல் நடந்து கொண்டே இருக்கும். சாத் பின் உபாத் மதீனாவுடைய மாபெரிய தலைவர், மிகப்பெரிய வள்ளல். கொடுக்கணும்னு ஆசை, இன்னும் கொடுக்கணும்னு ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவர் சொல்வார், யார ரசூலல்லாஹ், மறுக்க கூடாது, தினமும் நம்ம வீட்டுல இருந்து தங்களுக்கு கொஞ்சம் விருந்து வந்துடும், அந்த விருந்தை தாங்க எங்கெல்லாம் போறீங்க அந்த மனைமார்களுக்கும் சேர்த்து அனுப்பி விடுங்க பாரு. டெய்லி அவங்க வீட்டுல இருந்து ஒரு பாக்ஸ் அனுப்பி விட்டுருவார். அந்த உணவு உயர்வான உணவை செய்து ரசூலுடைய வீட்டு பெருமானார் அவங்க மனைவி வீடு செய்தனா சாத் பின் உபாத் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவின் மாபெரிய தலைவர், இத்தனை விசாலமான மனிதர், உள்ள விசாலமான மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்துல கொடுக்கிற நசீபு லேசான நசீப் இல்ல அப்படின்னு அவர்களை பாராட்டுறாங்க. அவர்கள் சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் அவர் கொடுக்க போறான். ஏன்னா நபியின் மீது உயிரே வைத்திருக்கிறார். அப்ப கொடுக்கிற மனிதர்களை உருவாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்தெந்த சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் விசாலப்படுத்தினார்களோ அத்தனையும் அதனுடைய எல்லாவற்றையும் உருவாக்கிய இடங்களில் மதீனா ஒரு தனி சிறப்பை பெறுகிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப இந்த உணவுகள்ல பரக்கத் அப்படிங்கிற ஒரு நிலையை உண்டாக்குன மாதிரி பரக்கத்தான மனிதர்களை உண்டாக்கிட்டாங்க. யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லாதீங்கன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நீங்கள் கொடுத்தால் கொடுக்கப்படுவீர்கள்னா அது ஒரு பெரிய பாடம். அன்பிற்கு உன்பிற்கு, நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். அந்த ஹதீஸ குதுசி வருகிறது. அல்லாஹ்வே சொன்னானா, அன்பிற்கு உன்பிற்காலை, நீ செலவு செய், உனக்கு நான் செலவு செய்கிறேன். நீ கொடு, உன் கையில் நான் கொடுக்கிறேன். யார் கொடுக்கிற வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கொடுத்து பலமாக்குறான். அவர் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான், இவரை கொண்டு என் அடியார்களுக்கு பிரயோஜனம் இல்லை, மாத்தி வேற ஆள்கிட்ட கொடுங்கிறான். நமக்கு வர்ற வரவு குறையுது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரொம்ப பெரிய அலங்காரமான வாழ்க்கையும் அழகான வாழ்க்கையும் அருமையான மனிதர்களை உருவாக்கிய வாழ்க்கையும் மதீனா நமக்கு ஒரு பெரிய பாடமாக ஆக்கி தரும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிலே உயர்ந்த மனிதர்களை அடையாளம் காட்டுறான். திடீர்னு அப்பப்போ கேள்வி கேட்பாங்க,
ஒரு பரீட்சை நடத்துவாங்க சஹாபாக்களை. சஹாபாக்களுக்கு தெரியும் ரசூல் பரீட்சை நடத்துறாங்கன்னு தெரியும். ஒரு விஷயத்தை கேள்வி கேட்பாங்க, அது யார் பதில் சொல்றாங்க? ஆத்தமுன் நபின்னு சொல்லுதால் மார்க்கம் சார்ந்த கேள்வி அவர்களை உள்ள கொண்டு வரது. அப்படியே அல்லாஹ்வின் அன்பை பற்றி அதிகமாக அவர்கள் உள்ளத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறார். அல்லாஹ் நம்ம கல்பை தூய்மைப்படுத்தி வைப்பானா? ரப்புடைய அன்புக்கு நம்ம கல்பு இருக்கா? ரப்பு யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களிலே அல்லாஹ் நம்மையும் இருக்க தௌஃபீக் செய்வானா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையில அவர்களுடைய நிலைகள்ல நிறைய செய்திகளை கொண்டு வர்ற போது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல மனிதனை மன்னிக்கக்கூடிய இடத்துல எப்போதும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கொடுத்தாங்க. இந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் நமக்கு நடந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு நடக்கும். வீட்டுல நடக்கும், அல்லது வெளியில நடக்கும், கடையில நடக்கும், நிர்வாகத்துல நடக்கும். நம்ம கீழே இருக்கிறவங்களே நமக்கு துரோகமா நடப்பாங்க. வாழ்க்கையில டிஸ்டர்ப் இல்லாம இருக்கா? வாழ்க்கை இருக்கா? பிரச்சனை இருக்கா? அப்படி ஏதாச்சும் இன்னைக்கு நல்லா இருக்கும், திடீர்னு யாராவது ஏதாவது பண்ணிட்டு போயிடும். இப்போ ஜாலியா இருப்போம். இன்னைக்கு என்ன பாருங்க, பிறந்த நாள் சந்தோஷமா இருக்கான்னு அரை மணி நேரத்துல ஒரு மாதிரியா இருப்பார். நம்ம சந்தோஷமா இருந்தா அந்த மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்க. சில பேருக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, அது பெரிய டேஞ்சர். சில பேருக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. பெருமானார் ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹும் அவுது பிக்க மின் ஷமாத்தத்தில் அதா, நான் துன்பப்படுறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய எதிரி இருக்கு பாதுகாப்பாயா. நான் துன்பப்பட்டா அவனுக்கு சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? நமக்கு லூஸ் மோஷன் போனா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். சில பேரை பாத்தீங்கன்னா அவரு பிரியாணி சாப்பிடுவாரு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லூஸ் மோஷனா போகும். சாப்பிட்ட அந்த வீட்டுக்காரன், அது இவனுக்கு தாங்காது. பெருமானார் கேட்ட அந்த பாதுகாப்பு துவா பாருங்க, எவ்வளவு உயர்ந்த துவா. வஅஊது பிக்க மின் ஷமாத்தத்தில் அஅதா, யா அல்லாஹ், நான் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய எதிரிகளை விட்டு பாதுகாப்பாயா. அவனுடைய நோக்கம் எல்லாம் நமக்கு எப்ப துன்பம் வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு கலவை மதீனா வாழ்க்கை, எல்லாவற்றுக்குமான தீர்வை. மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை என்ன, என்ன ரூபத்தில் இந்த பிரச்சனை, யார் வடிவத்தில் பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளையும் பேசுகிறார்கள், அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்கிறார்கள். சில பேர் பிரச்சனை மட்டும் பேசிக்கிட்டே போவாங்க. அது வரும், இது வரும், இது வரும் எச்சரிக்கை, அது வரும் எச்சரிக்கை, இது வரும் கவனம், இப்படி இருந்தா கவனம், அதை சாப்பிட்டா இது வரும், இதை சாப்பிட்டா சரிடா என்னடா செய்யணும், அது சொல்ல மாட்டாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. ரசூல் பிரச்சனையை சொல்றாங்க, பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்கிறார். பிரச்சனை சொல்ற நிறுத்துறது இல்ல, பிரச்சனைக்கான தீர்வை. அதான் மிகப்பெரிய வாழ்க்கை. அந்த தீர்வை எடுத்து பேசி அப்ப மனித வாழ்க்கைய அப்படியே செப்பன் எடுக்கிறார்கள். மதீனத்துல் முனவ்வராவின் வாழ்க்கையில் இதுல பாடத்தை படிச்சு கொடுக்கிறது குழந்தைகளை உட்பட. மஸ்ஜிது நபவிக்கு சின்ன பிள்ளைகள் அனுமதிச்சாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னால பள்ளிவாசல் வாழ்க்கை, குழந்தைகளை உள்ள விடுறாங்க ரசூல். நம்ம எல்லாம் நீங்க சில சின்ன பிள்ளைங்களாம் வந்தா சில பள்ளிவாசல்ல இங்க நெல் சட்டம் போட்டு அவன் ஒரு மாதிரி இனி நாளைக்கு பள்ளிவாசலுக்கு வரவிடாம வைக்கிறது சின்ன பிள்ளையில. அதை விட ஒரு பெரிய செய்தி நான் படித்தேன். பெருமானார் சுபூத்துல வைக்கிறாங்க, ரசூல் சுபூத்துல வைக்கிறாங்க. திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட சூரா, பெரிய சூரா எடுத்து ஓதுறாங்க. ஓதுறவங்க டப்புன்னு நிறுத்திட்டாங்க, நிறுத்தி ருக்குவுக்கு போயிட்டாங்க. அது நிறுத்த மாட்டாங்க, ஏன்னா சஹாபாக்கள் ரசிச்சு கேட்பாங்க. பெருமானார் சூரா ஓதுறாங்க, நீட்டி ஓதுறாங்கன்னா பெருமானாரே இமாமாக நின்று, பெருமானாரே காரி. இந்த சமூகத்துல காரினா குர்ஆனை ரொம்ப மெய்சிலுக்க ஓதுறவங்க, தெளிவாக இறங்கின விதம் எப்படியோ அப்படி, தஜ்வீது, அதனுடைய இனிப்பு இனிமை, நல்ல அழகான குரல்ல. அதுல முதல் காரி முஹம்மது ரசூலுல்லாஹ். காரிகளை உருவாக்குறாங்க. இப்னு மஸ்ஊத காரி ஆக்குறாங்க. முஆத் இப்னு ஜபலை காரியாக அறிமுகப்படுத்துகிறார்கள். உபய் இப்னு கஅபை காரி என்கிறார்கள். அபூ மூஸா அஷ்அரியை காரி ஆக்குறாங்க. குர்ஆனை அழகுபட ஓத தெரிந்தவர்களாக அன்னலார் தான் முதல் காரி. அவங்க தக்பீர் கட்டின சஹாபாக்கள் எப்படி ஆயிடுவாங்க? அப்படியே நிப்பாங்களாம், கட்டைகளை மாதிரி. தூண் இருக்குது அசையுமா?
அப்படிப்பா ஓதிட்டே இருக்க ரசூல் கேட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நீட்டி ஓதுனா பின்னால சிக்னல் கொடுக்க நம்ம ஓதிட்டே இருக்கிறது என்னமோ ஒரு பாவம் இருமல் அப்படி பார்த்தா அடுத்து இன்னொருத்தர் சிக்னல் கொடுப்பார். சில நேரத்தில் சப்பு பூரா அப்படின்னா விளங்கிடும், ஓஹோ நம்ம நீட்டிட்டோம் போல தெரியும், தப்புன்னு புரிஞ்சிடுறாரு. அல்லாஹ் அத்தியாயத்தை ரொம்ப நான் நீட்ட முடியாது. இப்ப நாங்க தொலை வைக்கிறது லிமிட் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு மேல ஓதுறதே இல்லை. எங்களுக்கு தெரியுது அது வரைக்கும் தான் இந்த பின்னால் உள்ள கூட்டம் ரசிக்கும். அதுக்கு மேல நம்ம கூட்டினோம்னா அவர் நமக்கு சிக்னல் கொடுத்து ஆளை கொண்டு சுஜூதுல படுக்க போட்டுறது, நம்மள புனிய வச்சிடுறது. சர்க்கார் ஓதுறாங்க, சாபாக்கள் மெய்சிலுக்க நிற்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறாங்க குர்ஆனின் இன்பம். புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபிலே சூரத்து தூரை ஓதினார்கள். சூரத்து தூரை ஓதி நபித்தோழர் சொல்கிறார், சூரத்து தூர், நான் அதுதான் முதல்ல போய் அவங்க பின்னாடி கேட்டேன், அந்த சூறாவை நான் கேட்டேன், என் கல்வில் ஈமான் தங்கியது என்றார். எப்படி வாழ்க்கை? மரம் மாதிரி ஆடாம அசையாம நின்று கேட்பாங்க. அன்னைக்கு அந்த சூறா ரொம்ப பிரபலியமான சூறா, ரொம்ப விருப்பமான சூறா. அவங்க ஓதுறாங்க, ஓதி முடிக்கல, கொஞ்சம் தான் 5-6 ஆயத்தை ஓதிட்டு ருக்கு போயிட்டான். சாபாக்கள் சொன்னாங்க ரொம்ப கவலையா இருந்துச்சு. 2வது ரக்காத்துக்கு எழுந்திருச்சு ஓதுவாங்கன்னு நினைச்சோம். 2வது ரக்காத்துக்கு எஞ்சி பெருமானார் அல்ஹம்து சூறா முடிச்சுட்டு குல் ஹுவல்லாஹ் சூறா ஓதுறாங்க. எங்களுக்கு ரொம்ப இதா போச்சு, என்னது நமக்கெல்லாம் குல் ஹுவல்லாஹ் சுபுல ஓதுனா சுப்ஹானல்லாஹ். ரமதான்ல சில பள்ளிவாசல்ல இப்படி வச்சிருக்கிறாங்க, சுபுல ரமதான்ல குல் ஹுவல்லாஹ் ஓதுனா போதும். ஏன் எல்லாரும் நோம்பு முடிஞ்சிட்டு சஹர் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க, அந்த குல் ஹுவல்லாஹ் குல்லாஹு விளக்கு மட்டும் ஓதி தொழுதுட்டு அப்படியே முசல்லாலி படுத்துறது எல்லாம் அப்படி. ரமதான்ல நோம்பு வச்சிருக்கோம் இல்லையா, தப்பெல்லாம் நான் சொல்லல. அந்த மனம் உடல்நிலை மனநிலை அப்படி இருக்கு. குல் ஹுவல்லாஹ் சூராவை ரசூல் ஓதுறாங்க, சூரத்துல் இக்லாஸ 2வது ரக்காத்துல முடிப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனா இக்லாஸ ஓதுனாங்க சர்க்கார். ஓதி முடித்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த போது எல்லாருடைய முகத்திலையும் வியப்பு ஆச்சரியம் இருந்தது. பெருமானா விளங்கிட்டாங்க, என்ன இன்னி அக்கூமு பிஸ்ஸலா வ உரீது அன் நுதவ்வில ஃபீஹா. இந்த வார்த்தை இமாம் புகாரி எழுதுகிறார், நான் தக்பீர் கட்டி நிற்கும் போது நீண்ட அத்தியாயம் ஓதணும் என்றுதான் நின்றேன், நீண்ட அத்தியாயம் ஓத வேண்டும் என்று நிற்கிறேன். எனக்கும் ஆசை இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிற ஆசை கேட்கணும், எனக்கு ஓதணும், நான் நிற்கிறேன், அப்படிதான் நின்றேன். பாசும புக்கா சபி, அந்த நேரத்துல திடீரென்று ஒரு குழந்தை அழுதது. அந்த குரல், அழுகை குரல் என் காதில் விழுந்த போது என்னால நிக்க மனசு வரல, நான் ருக்குவுக்கு போயிட்டேன். ஒரு குழந்தை அழுதது, அந்த அழுகையின் குரல் என்ன நிக்க விடல. அந்த குழந்தையின் மீது மாத்திரமல்ல, அந்த குழந்தையின் தாய் தொலை வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலையில சுபுகுல குர்ஆன் ஓதுவாங்க, என் புள்ள கிராத்தை கேட்கணும்னு சொல்லி அந்த 6 மாச குழந்தையும் கையில தூக்கி கொண்டு வந்து தன் பக்கத்துல தொட்டில படுக்க போட்டு அல்லது முன்னால படுக்க போட்டு அந்த தாய் நின்று தொழுது. அந்த தாய் தொழுதுட்டு நிக்குது. இப்ப நான் அந்த புள்ள அழுகை ஆரம்பிச்ச உடனே அந்த தாய் மனசு, என் புள்ள அழுகுதேன்னு துடிக்குமே, அந்த தாயின் மீதும் நான் இறக்கப்பட்டு சுருக்கினேன். மஸ்ஜிதுக்குள்ளே கை குழந்தைகளை கூட கொண்டு வர அனுமதிக்கிறார்கள் பெருமானார். ஏன்? அவர்கள் இங்கேதான் உருவாக வேண்டும். சிறுவர்களை, குழந்தைகளை. அந்த பெண்கள் காரணம் சொன்னாங்க, எங்க வீட்டுல தூங்க வைக்கலாமே. இல்ல வீட்டுல தூங்க வச்சுட்டுலாம் வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளைய நாங்க ஏன் தூக்கிட்டு வந்தோம்னா, எங்க பிள்ளை தூங்கினாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் ஓதும் போது அந்த எங்க பிள்ளையின் காலையின் துவக்கம் மாணவியின் கிராத் எங்க பிள்ளை காதல போய் விழணும். அல்லாஹ் நமக்கு நசீபை வழங்குவானாக. ஒரு பெரிய சமூகத்தை குழந்தைகளிலே இருந்து அந்த தெய்வீக தன்மை உடையவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே எப்ப பார்த்தாலும் பரபரப்பான ஒரு வாழ்க்கை. மதீனாவுடைய வாழ்க்கை சமூகத்தை ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்த ஒரு வாழ்க்கை. எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறார்கள், அத்தனை தரப்பு மக்களோடும் அனுசரணையாக நடக்கிற ஒரு வாழ்க்கையை காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கொண்டு சேர்க்கிறார்கள். அப்போ இங்க நமக்கு எதை ரசூல் சொன்னாங்க, எதை சொல்லல, எதை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. சுனாபி ஒரு சொல்வார், இங்க வெளியூர்ல இருந்து வர்றாங்க, மதீனாவுள்ள கால வைக்கிறார்,
வந்தபோது அவர் காதுல விழுந்த முதல் செய்தி ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்திருக்கிறார். யாரை சந்திக்க வந்திருக்கிறார்? நபி பெருமானாரை சந்திக்கலாம்னு வந்திருக்கிறார். நிறைய மார்க்கத்தை விளங்கிட்டு போகணும் வருகிறார். வந்தால் மதீனா உள்ள வரும்போதே ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்ற செய்தி அவருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. அவர் உடனே அவர் சொன்னார், ஆஹா போயிட்டாங்களா, லைலத்துல் கத்ரினுடைய குறிப்பை நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும் வச்சிருந்தேன், அதை கேட்கறதுக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்களே. எது குறிப்ப? லைலத்துல் கத்ர் அது எந்த இரவு? 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு அல்லாஹ் சொல்றானே, அது எந்த இரவுன்னு ஒரு குறிப்பு பெருமானார்கிட்ட கேட்கணும் வச்சிருந்தேன், அதுக்குள்ள ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்களே. பாருங்க, அவர் அங்கிருந்து வந்திருக்கிறார், மதீனா உள்ளே வருகிறார், ரசூலை சந்திக்க வருகிறார், பெருமானார் இல்ல. அந்த செய்தி அதிர்ச்சியை தருகிறது. அதை விட பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்படி ஒரு ஞானத்தை பெறாம போயிட்டோமே. உடனே அங்கே ஒருவர் சொன்னார், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அந்த குறிப்பு எங்கிட்ட இருக்குது என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் பிலால், என்னிடத்திலே இருக்கிறது லைலத்துல் கத்ரை பற்றி பெருமானார் சொன்ன குறிப்பு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அதை சொல்றதுக்கு தகுதி தான், சொல்லுங்க என்ன சொன்னாங்க? லைலத்துல் கத்ர் எத்தனாவது இரவு? 15வது இரவா, 18வது இரவா, 20வது இரவா, 21, 27, 30 பெருநாள் ராத்திரியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் என்பது ஒரு ஹதீஸ்ல வருது, ஒத்தப்படைகளை தேடுங்கன்னு வருது. எப்படி வருது? ஒத்தப்படைகள்ல. அதனாலதான் ஏத்திகாப் கடைசி 10 இருக்குது, முடிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துல. கடைசி 10 நாள் இரவு, ஒவ்வொரு நாளும் ஒத்தப்படை இரவுகள்ல ஏத்திகாப் சஹாபாக்கள் 10 நாள் இருந்தாங்க. நபி 10 நாள் இருக்கிறாங்க மதீனா வாழ்க்கையில. இந்த ஏத்திகாப் எல்லாம் இங்கே மதீனா வாழ்க்கையில தொடருகிறது. ஒரு சிறந்த வணக்கசாலிகளை உருவாக்கிய இடம், குர்ஆன் உடையவர்களை உருவாக்கிய இடம், ரசூலை பின்பற்றுகிற மக்களை உருவாக்கிய இடம், அழகான குடும்ப தலைவர்களை உருவாக்கிய இடம், சமூகத்தை வழிநடத்தும் தலைவர்களை உருவாக்கிய இடம், வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் தேடுவதற்கு பண்பட்டவர்களை உருவாக்கிய இடம், நீதி காப்பாளர்களை உருவாக்கிய இடம். இல்லை இல்லை, பல நீதிபதிகளையே உருவாக்கினார்கள். ஹஜ்ரத் அலியை கூப்பிட்டு, நான் உங்களை நீதிபதியாக ஆக்குறேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, என்னையா யார சொல்ல, எனக்கு ஒரு தீர்ப்பும் சொல்ல தெரியாதுன்னா, பயமா இருக்கு தீர்ப்பு சொல்லுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சர்க்கார் நெஞ்சில் ஒரு அடி அடிச்சாங்களாம், கையை வச்சு. இப்படி அடிச்சு, ஓ மக்களுக்கு 2 பேருக்கு மத்தியில தீர்ப்பு வழங்கு. ஒரே ஒரு விஷயம், கோபமா இருக்கும்போது 2 பேருக்கு மத்தியில தீர்ப்பு வழங்காதேன்னா. எப்படி? கோபமா இருக்கும்போது தீர்ப்பு வழங்குனா தீர்ப்பு என்ன ஆயிடும்? அவர் மேல கோபம், தீர்ப்பு வழங்கும் போது அவருக்கு சாதகமா இவருக்கு பாதகமா தீர்ப்பு வந்துடும். கோபமா இருந்தா தீர்ப்பு வழங்காத, தீர்ப்பு வழங்கு. நெஞ்சில கை வச்சாங்க ரசூல். என் நெஞ்சில கை வச்ச பின்னால் அல்லாஹ் மிகப்பெரியவன், அன்னலாரின் பரக்கத், அதுக்கு பின்னால எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நான் கொடுத்த தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு. நீதிபதிகளை உருவாக்குகிறார்கள் ரசூலுல்லாஹ். பல நாடுகளுக்கு கவர்னர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், பெருமானாரால் உருவாக்கப்பட்டவர்கள். நிறைய பேருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது என்று பெயர் பெற்றவர்களை எல்லாம் உலகத்தை ஆளும் தகுதியுடையவர்களாக உருவாக்குகிறார். அன்னலாரின் மதீனா வாழ்க்கை ஒரு மகத்தான வரலாற்றினுடைய பல்லாயிரம் பக்கங்களை உலகத்தை இன்றைக்கும் திரும்பி பார்க்க வைக்கிற வாழ்க்கை. அபு சய்யிதனா பிலால் குறிப்பு எங்கிட்ட இருக்குது, ஒத்தப்படையில தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க மட்டும் இல்ல, எங்கிட்ட ஒரு குறிப்பு இருக்கு. என்ன குறிப்பு? பெருமானார் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் என்பது ரமலானின் 27வது இரவு என்று சொன்னார்கள். ரமலானில் 27வது இரவு என்றார்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வருது. ஒத்தப்படைகள்ல நம்ம தேடணும், அதுல மாற்றம் இல்லை. கடைசி 10 நாள் ஏத்திகாப் இருக்கிறோம் ரமலானை லைலத்துல் கத்ரை அடைவதற்காக. ஆனா 27ல் மக்காவினுடைய ஹரமிலே, மதீனாவின் ஹரமிலே லைலத்துல் கத்ருடைய துஆக்கெல்லாம் நடக்குது. 27ல மக்கள் அசெம்பிளி ஆகிறதுங்கிறது அது பித்அத், அப்படிலாம் மார்க்கம் இல்ல, அப்படிலாம் இல்ல. 27ல் லைலத்துல் கத்ர் என்று ரசூல் சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தியும் ஹதீஸ்ல பதிவானது. அவர் அசந்து போயிட்டார், அந்த செய்தி எனக்கு கிடைக்கணும்னா ஓடி வந்தேன், அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். எதைத்தான் விட்டார்கள் பெருமானார் தன் வாழ்விலே? எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு வழங்கினார். பிரச்சனைகளை சொல்கிறார்கள், பிரச்சனைக்கான தீர்வை. கஷ்டமான வாழ்க்கை வந்து ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சிறுநீரகம் வலிக்குது என்கிறார். மதீனா வாழ்க்கை, சிறுநீரகம்னா கிட்னி வலிக்குதுங்கிறாருங்க. அப்படி ஒரு நோய் வச்சுன்னா பல லட்சம் ரூபாய் தேவைப்படும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்.
எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், ரிப்போர்ட் அது இது. முதல்ல அது கிட்னில உனக்கு பிரச்சனைனால பாதி அவுட் ஆயிடுவார் இவரு. எனக்கு கிட்னி பிரச்சனைன்னு சொன்னாலும் என்ன ஆயிடுவாருங்க, அதை நினைச்சு நினைச்சு ஆள் பாதி போயிடுறாரு. இன்னும் கொஞ்சம் தான் ஹயாத் இருக்கும். அவர் ரசூல் இடத்தில் வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அன்னைக்கெல்லாம் என்ன மருத்துவம்? பெரிய மருத்துவர்கள் யார்? பெருமானாரே மிகப்பெரிய மருத்துவர். சஹாபிகளுக்கு தலைவராக இருக்கிறார்கள், தந்தையாக இருக்கிறார்கள், வழிகாட்டியாக இருக்கிறார்கள், சஹாபிகள் பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் பசி என்று சொல்வார், உணவுக்கான ஏற்பாடை செய்வார்கள். சாப்பிட வந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு. ஒரு பெரிய கூட்டம் வந்து இறங்குறாங்க, அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு. பெருமானாருடைய மஸ்ஜித் நபவியிலே திண்ணை தோழர்கள் என்று ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எங்க? பெருமானாருடைய ஏற்பாடு அங்க நடந்துகிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு, இப்ப கல்யாணம் முடிச்சுக்கோம்பான்னு சொன்னாங்க. என்ன செய்யுதுக்கா? கல்யாணம் முடிச்சுக்கா. அவர் சொன்ன, யார சொல்ல, என்ன போய் கல்யாணம் முடிக்க சொல்லுங்க, எனக்கு சாப்பாடே வழி இல்லை, தலையை வைக்கிறது எண்ணெய் கூட கிடையில, சாப்பாடு கொழி இல்ல, தலையில வைக்கிறதுக்கு என்ன இல்லை, யாரு சொல்லலாம், என் சாப்பாடெல்லாம் தங்க வீட்டுல தான் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். ஏழை ரசூல், நம்ம படிச்சோம், ஏழை இல்லை, என்ன ஏழை? பெருமானாருடைய வீடு இத்தனை கஷ்டமானவர்களுக்கு வாழ்வு கொடுத்த இடம். எங்க தங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு, தாங்க தலையில என்ன வைக்க கூட வழி இல்லை, நான் கல்யாணம் முடிச்சு பொஞ்சாதிக்கு என்ன கொடுக்க முடியும்? ரசூல் விட்டுட்டாங்க. அதுக்கு சொல்லல. ஒரு 6 மாசம் கழிச்சிச்சு. ரெண்டாவது சொன்னாங்க, என்னப்பா ஒரு கல்யாணம் முடிச்சுக்கலாம? அவ பேர் ரபியா. அலா தத்தஸவ்வஜ் யா ரபியா, ரபியா ஒரு கல்யாணம் முடிச்சுக்கோங்களேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பவும் அவர் சொன்னார், யார சொல்லதா, என்ன போய் கல்யாணம் முடிக்க சொல்லல, ஒரு வசதியும் இல்லையே. கல்யாணம் முடிச்சா கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும், காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், எல்லாம் இருக்குது இல்ல, நான் என்ன பாவம், நான் இங்க உங்க வீட்டுல நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது அது பதில் சொல்லிட்டா. அதுக்கு பின்னால அவர் சொல்லிட்டு யோசிக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா கேட்கிறாங்க கல்யாணம் மொழி என்று. நமக்கு தான் அல்லாஹ் ரசூல் ஆலம் பிஹாலி, என் நிலை என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும், ரசூலுக்கு தெரியும். அப்படி அவங்க தெரிந்திருந்தும் கேட்கிறாங்க, நான் போய் அவங்கள்ட்ட நான் கஷ்டப்படுறேன், சாப்பாடு வழி இல்லை, தங்க வீட்டுல தான் சாப்பிடுறேன், இந்த பதில் சரியில்லையே, நம்ம சொல்லியிருக்க கூடாது. நம்ம நிலைமை என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமையா இருக்குது? நம்ம என்ன புதிய ஆளா? ரசூலுடைய காதிம், ரசூல் வீட்டுல வேலை செய்கிறார், ரசூல் வீட்டிலே இருக்கிறார். அப்போ இப்ப இவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு, இனி ஒரு முறை கேட்டா ஓகே சொல்லிட வேண்டியதான். இனி ஒரு முறை நான் கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டா ஓகேன்றோம் அப்படின்ட்டு. ரசூல் கேட்கவே இல்லை. பெருமானாருக்கு தெரிஞ்சிட்டு மாப்பிள்ளை தயாராயிட்டாரு, மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்க தயாராயிட்டாரு. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? ரசூலுக்கு. ரசூல் கேட்கல. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் வாழ்ந்தார்கள் பெருமானார். ஒரு இனிமையான வாழ்க்கை. தலைமை அப்படின்னா சில பேர் கொஞ்சம் ஹார்டா இருப்பாங்க, தலைமைன்னா சில பேர் கொஞ்சம் ஹார்டா இருப்பாங்க, சில பேர் தலைமைன்னா ஒரு அதிகாரத்தை காட்டுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பார்? தலைமைக்கு ஒரு தனி தன்மை, தனி ஒரு சேர், அவங்களுக்கு இருக்கிறதுக்குன்ற ஒரு தனி சேர் இருக்கும், அவங்களுக்குன்ற ஒரு தனி அடையாளம்லாம் இருக்கும். அவங்க வந்தாச்சுன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், எல்லாரும் எழுந்திருச்சுவா அப்படின்னு சொல்ற. பெருமானார் எங்க இருந்தாங்க? ஒரு சாபி வருகிறார், கேட்கிறா, எங்க ரசூலுல்லாஹ் தேடுற காணல. சாபாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்ப ஐயுக்கும் முஹம்மத், எங்கப்பா அந்த முஹம்மது அப்படின்னு கேட்கிறார். சாபாக்கள்கிட்ட ஏன் அவர் நினைச்சு வந்தது, பெருமானார் தலைவர், ஒரு பெரிய இடம் இருக்கும், அங்க ஒருத்தரையும் காணல, எல்லாம் ஒன்னா இருக்காங்க. சாபாக்கள் சொன்னாங்களா, முகமது எங்க இருக்காங்களா? அவங்கதான். அவர் சொன்னார், 1000 கேள்வி கேட்கணும்னு வந்தேன், அவளை பார்க்கிறேன், சுப்ஹானல்லாஹ், இப்படி தோழர்கள் ஒருவரா, யார சொல்லுங்க, கையை கொடுங்க, களிமா சொல்லித்தாங்கன்னு கேட்டேன். களிமா சொல்லி கொடுங்க, நான் கேள்வி கேட்க வந்தேன், ஆனால் தாங்களின் அமர்வை பார்த்த போது அவர்களில் ஒருவராக அடையாளத்தையே காட்டாமல் இருக்கிறீர்களே, தாங்கள் அல்லவா தகுதியான தலைவர். எல்லா கட்டத்திலும் வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நேரம் ஆயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாட்டே ஆரம்பிச்சதும் அட்வான்ஸ், டைம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டு, இதோட முடிக்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அவர் என்ன நினைக்கிறார்? இன்னொருக்கு கூப்பிட்டா கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டா ஓகே சொல்லிடுவோம். ரசூல் விளங்கிட்டாங்க, மாப்பிள்ளை தயாராயிட்டார், நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துட வேண்டியதுதான். அப்படி அவர் வந்தார், யார சொல்லலாம், இன்னைக்கு நம்ம சஹாபி அவரு கல்யாணமாம, என்ன அவரு கல்யாணம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்துரும்ல, என்ன அவருக்கு இவருக்கு நீங்க கல்யாணம் முடிக்கலையாப்பான்னு கேட்பாங்களேன்னு. ரசூல் அப்படியே அல்ஹம்துலில்லாஹ், மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து யார ரசூலுல்லாஹ் இன்னைக்கு ஏத்த வீட்டுல கல்யாணமா? அப்படியே அல்ஹம்துலில்லாஹ்.
அது பார்த்தாரு, இன்னும் அசையும் தெரியலையே. வீட்டுல சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, என்ன வாப்பாட்ட விம்மாட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது இல்ல, என் கூட படிச்சவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு, இன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கான், அவன் என்னோட ஒரு வயசு கம்மி தான், அவனுக்கு எல்லாம் நிக்கா முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன விஷயமா கண்டுக்கிடாம 2 விசாரிட்டு உட்கார்ந்து இருக்கல என்னன்னு அர்த்தம்? அத்தா மாட்டு நேரடியா அத்தா மாட்டு போய் பொண்ணு பாருந்தா சொல்லுவாங்க, இப்படி பேசுற மாதிரி. அவர் சொன்னார், பெருமான் அமைதியா கொஞ்ச நாள் கழிச்சிச்சு ரசூல் முடிவுக்கு வந்தாங்க. சொல்லுவோமே, என்னப்பா ரபி அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜபிஜினி யாரும் சொல்லலாம், முழிச்சு வைங்க நாயகமே, காத்துட்டு இருக்கேன். சர்க்கார் அப்புறம் நடந்துச்சு. ஆத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமாகாமல் நம்மிடத்துல ஒண்ணுமில்லை என்று ஒதுங்கியவர்களை விடவில்லை. திருமணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஒரு வார்த்தை, எங்க வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, சாப்பாடு வழி இல்ல, தலையில என்ன வைக்க வழி இல்ல, அவருக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் நிக்காஹ் செய்யட்டும், அல்லாஹ் பணக்காரர்களாக ஆக்குவான். குர்ஆனுடைய வசனம். ஏழ்மையை வச்சு கல்யாணம் எல்லாம் முடிக்காம இருக்காதீங்க, கல்யாணத்துக்கு பின்னால் அல்லாஹ் பணக்காரங்களா ஆக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். நான் சொன்னது எதை விட்டாங்க ரசூல்? எல்லா துறை சார்ந்தவர்களை உருவாக்குறாங்க, எல்லாருக்கும் இடம் கொடுக்கறாங்க, பசித்தவர்களுக்கு விருந்து சாப்பாடு இல்லைன்றவங்களுக்கு கொடுக்கறாங்க, கல்யாணமாகாதவங்களுக்கு மாப்பிள்ளையை தேடி கொடுக்கறாங்க, பெண் இல்லாதவங்களுக்கு பெண்ணை கொடுக்கறாங்க. ரசூல் மகரே இல்லை, அதுக்கான ஏற்பாடு செய்து கையில கொடுத்து இது மகருப்பா கல்யாணம் மொழிங்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான, உலகம் மறக்க முடியாத ஒரு மாபெரும் மனிதராக, தலைவராக, மாபெரிய சமூகத்தினுடைய வழிகாட்டியாக மதீனாவை அன்னலாரை கொண்டு அல்லாஹ் ஆக்கி தந்தான். நான் நிறைவுபடுத்துகிறேன். அவர் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்க தவறிவிட்டேனே, லைலத்துல் கத்ர் 27 அல்ஹம்துலில்லாஹ். அப்படியானால் அப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது, ஒத்தப்படையில தேடணும். 27 நம்ம கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் அதுவும் மகத்தானது. 27 லைலத்துல் கத்ராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதையும் பெருமக்கள் எழுதுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னலாரின் மதீனா வாழ்க்கை ஒரு மகத்துவமும் மாண்பும் சுவாரஸ்யமும் நிறைந்த வாழ்க்கை. பல்லாயிரம் மனிதர்களை, தலைவர்களை, தகுதி மிக்கவர்களை, நாட்டின் கவர்னர்களை, உலகை ஆள்பவர்களை அன்னலார் உருவாக்கிய வாழ்க்கை மதீனாவின் வாழ்க்கை. பிஞ்சு பிள்ளைகளை, சின்ன சிசுக்களை கூட அல்லாஹ் ரசூலின் தொடர்புடையவர்களாக, காரிகளாக, குர்ஆனுடையவர்களாக அன்னலார் மாற்றி எடுத்த ஒரு பெரிய உலகம்தான் மதீனாவினுடைய வாழ்க்கை. ரசூலுக்காக உயிரை கொடுக்கிற தோழர்களாக அத்தனை பேரையும் உருவாக்குனாங்க. பெருமானாருக்காக உயிர் கொடுக்கிற இடத்தில் பெண்களை உருவாக்குனாங்க. பெண் மக்கள் போய் உயிர் கொடுப்பாங்க, எங்களை விட உயிரை விட எங்கள் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிறுவர்கள், பெண்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் தங்கள் உயிரை கீழே வைத்து விட்டு அன்னலாரை தூக்கிய வாழ்க்கை தான் மதீனா கொடுத்த ஒரு மிகச்சிறப்பான, இதயத்தையே ரசூலுக்காக கொடுத்த மனிதர்களை உருவாக்கிய வாழ்க்கை. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான மதீனா வாழ்க்கையில் நாமும் நல்ல பாடங்களை பெறச் செய்வானாக. அப்படிப்பட்ட உணர்வுகளை நமக்கு நசீபாக்குவானாக. கொடுக்கிற உள்ளத்தை தருவானாக. தேவையுடையவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பானாக. வாழ்க்கை நெடுகிலும் பரக்கத்தான நிலையில் வாழச் செய்வானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 100க்கு 100 பின்பற்றி வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவன் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அதே போல